இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்து அங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும். தன்னுடைய கட்சி மைனாரிட்டியாக வந்திருக்கிறது. அதை சிறப்பாக கொண்டு போய் செலுத்த வேண்டுமானால் இப்படி ஒருவரை, முன்னால் இருந்த ஒருவரை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த மனோகர் பரீக்கர் என்று சொல்லக்கூடியவரை முதலமைச்சராக கொண்டார்கள். கோவாவிலே மாட்டிறைச்சிக்கு தடை கிடையாது என்று தெளிவாக எடுத்து சொல்லி மாட்டிறைச்சியை நல்லா உண்ணுங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாட்டிறைச்சி அங்கே சொன்னாக்கா அங்கே ஆள் வராது, அதனுடைய கலாச்சாரத்துக்கு விரோதம்னு அங்கே வெளிப்படையாக சொல்கிறோம். வடகிழக்கு மாநிலங்கள் அதோட விட பிஜேபி எப்படியாவது கேரளாவில் கால் ஊன்ற வேண்டும் என்று இப்போது தலைகீழ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கலவரம், அங்கே காலித்தனம், கொலைவெறி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிஜேபி சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் மாட்டுக்கறிக்கு தடை விதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் வந்தால் நீங்கள் வெற்றி பெற்று எனக்கு ஓட்டு போட்டால் நல்ல மாட்டுக்கறியை நான் சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக, அவர்கள் நாட்டுக்காகவும் பேசுறதில்ல, மாட்டுக்காகவும் பேசுறதில்ல, ஓட்டுக்காக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு இதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையிலும் இன்னும் தந்திரம் சூழ்ச்சிகள். இன்றைக்கு கூட விடுதலையில் தலைங்க வந்திருக்கிறது பாருங்கள். இந்த வித்தைகள் காட்டுறாங்க. மோடி வித்தைன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாயத்தை எடுக்கிறேன்னு சொல்லி தாயத்தை விற்றுட்டு கடைசியில் அது ஒன்றுமே இல்லை, கீரிக்கு மாம்பு சண்டைன்னு எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம மூர் மார்க்கெட்டில் மற்றதில் எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. அது மாதிரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் கவலையோடு சிந்திக்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது. எல்லோரும் இனிமேல் அவரவர் தற்காப்புக்கும் இந்த முற்போக்குவாதிகள் தயாராக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பதம் பார்க்கலான்னு வெளியிலேருந்து வந்தவங்க செய்யக்கூடிய அளவு, அது ஒரு நொடி பொழுதில் ஆரம்பித்தா என்ன ஆகும்னாக்கா இந்த நாட்டில் அவர்கள் செய்கிற தவறையே நாமும் செய்கிற மாதிரி ஆகும். ஆகவே தான் அந்த பொறுப்புணர்ச்சி தேவை. எனவே முழுக்க நம்முடைய அந்த உணர்வு, அதை விட வேறு என்ன கேவலம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசு வெளிப்படையாக பாஜக கால் ஊன்ற முடியாமல் மிஸ்டு காலில் சொன்ன கட்சி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடியவங்க, அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு பொறுப்பு இல்லாத, அங்கே பல குரல் கேட்கும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், நான் பேரை சொல்கிறது நம்ம தகுதிக்கு குறைவு போகிறாங்க. ஆஹா, ஆமாம், நாங்கள் தான் ஆட்சி நடத்துகிறோம், எங்கள் ஆட்சி தான், நாங்கள் தான் அங்கே நடத்துகிறோம்னு சொல்கிறாங்களே. ஒரு அவுன்ஸ் சுயமரியாதையாவது வர வேண்டாமா ஆட்சியில் இருக்கிறவனுக்கு? அதிமுகன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியா எங்கள் ஆட்சி நடக்குது, நீ யார் நான் நடத்துகிறேன்னு சொல்கிறதில்ல. ஆகவே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வைன்னா. ஆகவே அந்த முறையில் முழுக்க இன்றைக்கு தமிழ்நாட்டையே பங்கு போட்டுக்கொண்டு தன்மானத்தையே விரட்டி விட்டு, நாங்கள் விலைக்கு வாங்கிவிட்டோம், உங்களையெல்லாம் நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை நாங்கள் காட்டி வைப்போம்னு சொந்த கட்சிக்காரரையே சிபிஐ அனுப்பி ஆட்சியை தாங்கள் பாதுகாக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் யாருக்கு எதுவும் செய்வார். எனவே தான் அவர்கள் சொன்ன மாதிரி, தோழர் பலராமன் அவர்களும் மற்ற நண்பர்களும் சொன்ன மாதிரி இங்கே அற்புதமாக சொன்னார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள், அதே போல் அமுதன் அவர்கள், மற்ற நண்பர்கள் அத்துணை பேர் ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்லிட்டாங்க. இது முடிவல்ல, ஒரு தொடக்கம். நாடு தழுவிய அளவில் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தேவையான இந்த கருப்பு சட்டைப்படை உயிர் தியாகமும் செய்வதற்கு தயாராக இருக்கும். ஏன்னா மனிதன் நோயினால் சாகக்கூடாது, விபத்தினால சாகக்கூடாது. கொள்கைக்காக செத்தா அவர்கள் என்றைக்கும் செத்தவர்கள் அல்ல, வாழ்பவர்கள். இதை நினைவூட்டி நான் முடிக்கிறேன். இதிலிருந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை புரிந்து கொண்டாக வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எனவே நான் எதற்கும் பெரியார் அவர்கள் சொன்னார், நல்ல விலை கொடுக்கணும். நல்ல உயர்ந்த பொருளை வாங்கணும்னா நல்ல விலை கொடுக்கணும். அதுக்கு நல்ல விலை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எந்த விலையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.